மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நாம் இல்லற தர்மமாகிய இல்லற கடமையை சிறப்பாக நிறைவேற்றி இல்லறத்தின் வெகுமதின்னு சொல்லக்கூடிய இன்பத்தை உணர்ந்து 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 இறைவனை அடையக்கூடிய கலவியல் யோகத்தை நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் நேற்று வரைக்கும் அசபை மந்திரத்தை பார்த்தோம். அதாவது சம் அம் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது அமிர்த சஞ்சீவினி காமாக்கினி பிராண பயிற்சி. அதாவது அமிர்த சஞ்சீவினி காம அக்னி பிராண பயிற்சி. இது ஐயன் திருமூலர் சொல்கிறாரு. உந்தி சுழியில் உடனே பிராணனை நினைத்து ஏற்றி சிவ மந்திரத்தால் முந்தி முகட்டில் நிறுத்தி அபானனை சிந்தித்து எழுப்ப அவனே காமன் ஆமே அப்படின்னு ஐயன் திருமூலர் குறிப்பிடுறாரு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, சிவ மந்திரத்தின் மூலமாக உந்தி சுழி தொப்புள்ள இருந்து பிராணனின் மூலமாக புருவ மத்திக்கு ஏற்றி அங்கிருந்து அபானன் வரக்கூடிய மூலாதாரத்துக்கு பிராணனை செலுத்தும் பொழுது நமது வித்து வீரியம் அளப்பரிய அளவில் பெருகும் அப்படின்னு ஒரு சூட்சம வழியை ஐயன் திருமூலர் குறிப்பிட்டிருக்காரு. ஏன்னா பொதுவாகவே நம்ம இல்லறத்தில் எப்பொழுதுமே சம்பாத்தியம், எப்பொழுதுமே ஏதாவது ஒரு தொல்லை இல்லை இருக்கவே நமக்கு காம உணர்ச்சி பூராமே வத்தி போயிடும். மனைவியை பார்த்தாலே அவள் ஏதோ ஒரு பொறுப்புக்கான பிறவிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். அவள் பேச ஆரம்பிச்சிட்டாலே எதையாவது கேட்கத்தான் போகிறா போலுக்கு, ஏதோ ஒரு வேலை தான் ஏவ போகிறா போலுக்கு அப்படின்னு அந்த மனைவி மீதே ஒரு வெறுப்பு உண்டு. ஏன்னா எப்போதுமே இல்லறத்துக்கு தேவை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த தேவைகளில் மனசை செலுத்தி 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 அந்த இன்பம், அந்த ரொமான்டிக் அப்படிங்கிற உணர்ச்சியே இல்லறத்தானுக்கு இல்லாமல் போயிடும். அதனால தான் அவனுக்கு மனைவி மீது ஒரு கவர்ச்சி வர்றதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு அவர்களுடைய அந்த காம உணர்ச்சியை அதிவேகமாக தூண்டக்கூடிய பிராண பயிற்சி தான் இந்த அமிர்த சஞ்சீவினி காமாக்கினி பிராண பயிற்சி. இது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, எனக்கு அந்த உணர்ச்சியே வரமாட்டேக்கு, அந்த எண்ணமே எனக்கு இல்லை, நான் நினைக்கிறேன் அந்த எண்ணமே வரமாட்டேக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, எந்த ஒரு சம்பாத்தியத்திலுமே விருப்பம் இல்லாமல் ஏதோ வேலைக்கு போகிறோம், ஏதோ வாழ்கிறோம் அப்படின்னு வாழ்க்கை மீது பிடிப்பு இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த பிராண பயிற்சி அளப்பரிய ஆற்றலை கொடுக்கும். இதில் முக்கியமான சக்கரங்கள் உந்தி சுழி, நமது தொப்புள், முந்தி முகடு புருவ மத்தி, அபான வழி மூலாதாரம், இந்த மணிப்பூரகம், ஆக்னா, மூலாதாரம். இந்த 3 சக்கரங்களில் சிவ மந்திரத்தை ஓட விடும் பொழுது அளப்பரிய வித்து வீரியத்தை கூட்டி அதன் மூலமாக அளப்பரிய ஆற்றலை நம்ம கிரியேட் பண்ணலாம்.
அப்படின்னு திருமூலர் குறிப்பிட்டிருக்காரு. அதற்கு உண்டான ஆசனங்களையும் பிராண பயிற்சியவும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். ரெடி? புரிஞ்சுதா? ஆன்சர் பண்ணுங்கள். ரெடி? அதே 20 கவுண்டிங். லெஃப்ட் லெக் பண்ணலாமா? ஆன்சர் பண்ணுங்க. ரெடி? தொடர்ந்து பண்ணுங்க. லெஃப்டில் ஒரு 20, அதை முடிச்சுட்டு அடுத்த ரைட்டில் ஒரு 20, இடைவிடாமல் செய்யணும். ஈஸி. சிவா ஓம் 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 சிவா. ஆப்போசைட். ஓம் சிவா 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 ஓம் சிவா. ரெடி? சிவா ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா ஓம் சிவா. நல்ல சங்கல்பம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். இந்த ஆசன பயிற்சியை, இதோடு கூடின பிராண பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்கள் மனமும் உடலும் அளப்பரிய ஆற்றலோடு இருக்கும். ஸோ இந்த சர்வ சஞ்சீவினி காமாக்கினி பிராண பயிற்சியை 2 நாள் நேரடி பயிற்சியாக நமது திருமூலர் ஆசிரமத்தில் கட்டமைச்சிருக்கோம். அதான் இது வரக்கூடிய மே மாதம் 16, 17 2 நாள் நேரடி பயிற்சியாக இருக்குது. இந்த பயிற்சியை நீங்கள் செய்கிறது மூலமாக உங்கள் மனதிற்கு அளப்பரிய வீரியம் கிடைக்கும். எப்படின்னா, நம்முடைய வித்து நாதத்தை கெட்டிப்படுத்தி அதிலிருந்து உற்பத்தியாகக்கூடிய இந்த சர்வ சஞ்சீவினி பிராண ஆற்றலின் மூலமாக நமது மனதையும் உடலையும் அளப்பரிய அளவில் சக்திப்படுத்தக்கூடியது தான் இந்த பிராண பயிற்சி. அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த பயிற்சியில் கலந்துக்கோங்க. இதோடைய பலன் என்ன அப்படின்னா, இப்போ உங்கள் உடம்பில் ஆண்மை குறைபாடு, சர்க்கரை வியாதி, இந்த மாதிரி நோய்கள் இருந்தாலும், நீங்கள் உங்களுடைய மனசில் எப்பொழுதுமே ஒரு சோம்பல் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் இது அளப்பரிய அளவில் அதை சரி செய்யக்கூடியது. அதனால் அன்பர்கள் அனைவரும் இந்த 2 நாள் சர்வ சஞ்சீவினி பிராண பயிற்சியில் பங்கு பெற உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.